ஆனால் நான் இந்த நடிகர்களை பற்றி பேசுகின்ற போது இந்த புரிதல் இல்லாத இந்த ரசிகர்கள் கூட்டம் நான் ஏதோ சினிமாக்காரர்களையும் சினிமா நடிகர்களையும் பேசித்தான் நான் புகழ் வெளிச்சம் அடைகிறேன் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான அற்பத்தனமான சில பேச்சுக்களை பொதுவெளியில் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறாங்க. அந்த அற்ப பதர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. திமுக என்பது இந்த நாட்டை ஆளுது. இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசு. இந்த நாட்டில் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க, முஸ்லீமு, கிறிஸ்தவர், இந்து, சீக்கியர், சைனவர், வைணவர், ஜெயின்ஸு எல்லாருக்குமானது தான் ஒரு அரசு. ஆக அந்த அரசு இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு திருத்தம் என்கிற பெயரில் நீக்குதல் சேர்ப்பதற்கு வருகை தருகின்ற அதிகாரி பெருமக்கள் நாங்கள் 3 முறை வருவோம், 3 முறை அவங்க வீட்டில் இல்லைன்னா அவங்க ஓட்டுரிமையை நீக்குன்றாங்க. ரெண்டாவது, யார் வாக்காளரோ அவங்களுடைய அப்பானுடைய பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்போ தான் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்ப்போன்னு சொல்கிறாங்க. ஆதார் அட்டையை இந்திய அரசு ஒரு அடையாளமாக அறிவித்தாங்க, அதை கொடுத்தா செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் தாத்தா பாட்டி, என் தாத்தா பாட்டி உயிரோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க, 102 வயசு ஆகுது. 102 வயசுக்கு முன்னாடி எங்கே பிஹெச் இருந்துச்சு, எங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்துச்சு, எந்த ஹாஸ்பிட்டலில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த நகராட்சி இருந்துச்சு சொல்லுங்கள் நீங்கள்? அப்போ மன்னர் காலத்தில் எங்கே இருந்துச்சு? அப்போ இதெல்லாம் இப்போ மன்னர் காலத்துலேருந்து கேட்க ஆரம்பிப்பீங்களா? இது ஒரு ஆரிஜினை டெஸ்ட் பண்ண. அப்போ அதேமாதிரி இஸ்லாமியர்களை குறிவைத்து உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எம்பிக்களே பேசுகிறாங்க. ஆக இங்கே மத ரீதியாக மக்களை துண்டாடுறது, இன ரீதியாக மக்களை பிரிக்கிறது, இது எல்லாம் இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிஸ்டத்தில் அடங்கியிருக்கு. அதனால் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு, இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் அதை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து கருத்து கேட்டு பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கு இணங்க தான் வருகின்ற 11ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். அதனால் இதில் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. திமுக என்கிற அரசியல் கட்சி அவங்க தொண்டர்களை, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால் தொண்டர்களை கட்சியாக இருந்தால் தொண்டர்களுக்காக வந்து நிற்பாங்க. இப்போ அவங்க நாட்டுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதனால் பொதுமக்களுக்கும் சேர்ந்து பாதுகாப்பு அரணாக ஒரு அரசு இருக்கணும். அந்த பணியை தான் மாண்புமிகு முதலமைச்சர் செய்கிறார் என்று நான் பார்க்கிறேன். கரூர் கூட்ட நெரிசலில் வைகோ தெரிவித்து பித்தலாட்டம் செய்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் அதிகமாக இந்த சினிமாக்காரங்களை பற்றி பேச விரும்பலை. நான் நிறையா இதை குறித்து சட்டமன்றத்திலே அரை மணி நேரம் இதை குறித்து நான் விரிவாக பேசியிருக்கேன். என்னுடைய உரை என்னுடைய பேஜ் வேல்முருகன் டி என்ற பேஜில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா நான் வந்த வழி என்பது தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை மானசீகமாக தலைவராக ஏற்றுக்கொண்டும் தமிழர் உரிமை அரசியலுக்காகவும் தமிழ்நாடு விடுதலைக்கும் களமாடிய புலவர் கலிய பெருமாள் தோழர் தமிழரசனுடைய பாதையை பின்பற்றி வந்த ஒருவன். ஆனால் நான் இந்த நடிகர்களை பற்றி பேசுகின்ற போது இந்த புரிதல் இல்லாத இந்த ரசிகர்கள் கூட்டம் நான் ஏதோ சினிமாக்காரர்களையும் சினிமா நடிகர்களையும் பேசித்தான் நான் புகழ் வெளிச்சம் அடைகிறேன் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான அற்பத்தனமான சில பேச்சுக்களை பொதுவெளியில் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறாங்க. அந்த அற்ப பதர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.